வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பாப்பூஸ் கிச்சனில் தக்காளி பருப்பு செய்ய போகிறேன். இந்த தக்காளி பருப்பு ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி பருப்பை எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். தக்காளி பருப்பு செய்கிறதுக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 120 கிராம். இதை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்க பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் தக்காளி, ஃபைனலாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் 4 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ரிலீஸ் ஆன உடனே வேக வச்ச தக்காளியும் பருப்பையும் கரண்டியால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நாம் வேக வச்சு எடுத்த தக்காளி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த பருப்பில் உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.